வாங்க எனக்கு மக்கையை யூஸ் பண்ணி எப்படி சாக்கோ மக் கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 மினிட் மக் கேக்குங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. 1 மினிட் கேக் 2 மினிட்ஸில் வீட்டில் காலி ஆகிடும். பார்க்கலாமா அப்படின்ட்டு. ஒரு மக் எடுத்துக்கோங்க, பிங்கா மக்கு, 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் சுகருங்க, பவுடர் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோங்க, அப்போ தான் மிக்சிங் நல்லாயிருக்கும். அப்புறம் பட்டர் 1 ஸ்பூனு, பால் 2 ஸ்பூனுங்க, காசி ஆற வச்ச பால் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம், பால் 2 ஸ்பூன், அவ்வளோதாங்க. அப்புறம் பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூனுங்க, சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூனுங்க. அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு, அவ்வளோதாங்க ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நீங்கள் எதுவுமே காய்ச்சி ஆற வச்ச பாலை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பச்சை பால் ஊற்றினா அந்தளவுக்கு டேஸ்ட் வருமா தெரியல, நான் ஆற வச்ச பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்டாக நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்குங்க கேக்கு. சுட சுட கேக்கு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொக்கோ பவுடர் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு இன்னும் கொக்கோ ஃப்ளேவர் வேணும்னா இன்னும் 1/2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக தாங்க இருக்கும். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொக்கோ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுமாதிரி நல்லா ஃபோக் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு மிக்சிங் ஆகாது. ஸோ தயவு செஞ்சு ஃபோக் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் கேக்கு, அப்போ தான் ஸ்பான்ச்சியாக நல்லாயிருக்கும். பாருங்கள், சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறா என் பொண்ணுக்கு சாக்கோ சிப்ஸ் பிடிக்குங்க, அதனால் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அது கூட வேண்டாங்க. ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு போய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ளேவர் பிடிக்குதா இல்லையான்ட்டு. உங்களுக்கு சுகர் கம்மியாக இருக்குது, இல்லை கொக்கோ பவுடர் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதே கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும் அவசியம் இல்லை. 1/2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, சுகர் இன்னும் 1/2 ஸ்பூன் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டா சூப்பரான கேக் ரெடிங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், அழகாக பொங்கி வராமல் கரெக்டாக அந்த மக்குள்ளே வெந்து அழகாக வந்துடுச்சு பாருங்கள். கேக் ரெடிங்க. இதுமாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.